ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பூண்டு கருவேப்பிலை பெப்பர் குழம்பு செய்கிற ரெசிபி பார்த்துடலாமா? இதுக்கு முதல்ல கடாயில் ஆயில் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 4 பூண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் 3 எடுத்தால் போதும். நான் சின்ன பூண்டுன்றதுனால 4 பூண்டு அப்புறம் ஒரு அரை பூண்டு நான் எடுத்துக்கிட்டேன். பூண்டு நிறைய எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இதை போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் ஈக்குவலாக எடுத்து நல்லா அது ரெண்டுமே நல்லா வறுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கைப்பொடி, நம்ம கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக இதில் சேருங்க. நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல மனம் பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4, 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை அதிகமாக போட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இதில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு சேர்த்து அரைச்சனால நான் இதை டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயம் இதில் சேர்க்கணும். நீங்கள் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் தனியாக வறுத்து நீங்கள் அரைச்சி இதில் போட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல எலுமிச்சைப்பழம் அளவுக்கு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு நான் அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த புளி நல்லா கொதித்து வரணும். நல்லா அந்த பெப்பர் நம்ம அடுத்ததாக ஆட் பண்ண போகிறோம். அந்த பெப்பர், இந்த மிளகாத்தூள் காரம், அதுக்கப்புறம் புளி, இந்த பூண்டோட நல்ல ஃப்ளேவர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃப்ளேவர்லாம் சேர்ந்து சூப்பராக மணக்கும். வீடே மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா இது கொதித்து வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சோன்னா சூப்பராக வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை சும்மா வெறும் கருவேப்பிலையே கொஞ்சம் நம்ம தூவி விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பரை 1 ஸ்பூன் நம்ம நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வரணும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். நீங்கள் உடனே சாப்பிட்றாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறி பாருங்களேன். பூண்டு குழம்புனா இதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நல்லா சுடு சாதத்தில் நீங்கள் போட்டு நல்லா சூடாக பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு கோல்டெல்லாம் நல்லா சரியாயிடும். உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதில் பெப்பர் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆம்லேட் வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.